மொத்தமாக 26 பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்கிற அந்த காணியை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்டம் எந்த இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சந்தையிலிருந்து பண்டத்தரிப்புக்கு போகிற பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியில் 800 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது கீரிமலை பக்கமாக கீரிமலை ஆலடி சந்தையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மொத்தமாக 26 பரப்பு காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணியை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணின்ற 4 பக்கத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 4 பக்கமுமே வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது. எல்லையிடப்பட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல், இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் மொத்தமாகவும் 26 பரப்பை ஒரே ஆளும் வாங்கிக்கொள்ள முடியும், பிரித்தும் வாங்கிக்கொள்ள முடியும். பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னால் 2 பேராக பிரித்து வாங்க முடியும். 13 பரப்பாக 2 பேராகத்தான் பிரித்து வாங்கிக்கொள்ள முடியும். மொத்தமாகவோ பிரித்தோ வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணிக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தற்காலிக வீடு கொண்டு இருக்குது. இந்த காணிக்கு இருக்கிற இந்த வீட்டை இந்த காணிக்கை தோட்டம் செய்கிறார்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் இந்த காணியை தோட்டம் விவசாய நடவடிக்கை தவிர்ந்த ஏனைய தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு ஆடு மாடு கோழி வளர்க்குற பண்ணைகள் செய்கிறது அப்படி என்று சொன்னாலும் இந்த மிகப்பெரிய 26 பரப்பு காணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த காணிக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. இந்த குழாய் கிணறு அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பயன் தருகின்ற தென்னை மரங்கள், அதே போல் வேப்ப மரம் என்று சொல்லி சில பயன் தரும் மரங்களும் இந்த காணிக்கு நடப்பட்டிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், மொத்தமாக 26 பரப்பு காணி இருக்குது. ஒரு பரப்புக்குரிய விலையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், பேசி தீர்மானிக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விலை அப்படி என்று சொல்லி அவங்க சொல்கிற விலை, ஒரு பரப்புக்குரிய விலை 15 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தமாக எடுக்கும் பொழுது விலை விவரங்களை பேசி கழிச்சு கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 26 பரப்பு காணியை மொத்தமாகவோ 2ஆக பிரித்தோ யாராவது வாங்கி கொள்ள விரும்புகிறீங்களா அப்படி என்று சொன்னால் தொடர்பு கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காணியை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படி என்று சொன்னால் யாரை தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் அப்படின்ற விவரத்தை நாங்கள் இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்ப்போம். இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்க இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படி என்று சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பளை சந்தையிலிருந்து பண்டத்தரிப்பு ஓர பிரதான வீதியிலிருந்து 800 மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த 26 பரப்பு காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது எப்படி என்று சொன்னால் இந்த தகவலை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்கள் அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படி என்று சொன்னால் நீங்களும் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்களும் விளம்பரப்படுத்தி கொள்ளலாம். யாராவது வேண்டாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். அந்த விளம்பரப்படுத்துகின்ற தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால், வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவதானமாக செய்யுங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இந்த காணி சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.